beautiful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 45 நாள் உறுப்பினர்கள் சேர்க்கறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் பாஜக ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத பற்றிலாம் பிரச்சாரம் பண்ணுவதற்காக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 7ஆம் தேதி சுற்றுப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாரு. முதற்கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. கோவையிலேருந்து அதை தொடங்குறாரு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக, ஏன்னா இந்த தேர்தல் 2026 எல்லாத்துக்குமே முக்கியமான தேர்தல். இன்னைக்கு திமுகவுக்கு ரொம்பவே முக்கியமான தேர்தலாக மாறிடுச்சு. அதிமுகவுக்கு அதை விட முக்கியமான தேர்தலாக மாறிடுச்சு. சீமான் அவர்கள் அவர் படிப்படியாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டார். 8.1% எடுத்திருக்காரு. திருப்பி அவருக்கும் இந்த வாக்கு சதவீதத்தை அட்லீஸ்ட் ஒரு 12 to 15% கொண்டு போகணுங்கிற கம்பல்ஷன் அவருக்கும் இருக்குது. விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேக்ஸை விட்டுட்டு ஒரு 50 வயசுலேயே கரியர் பெஸ்ட்டில் இருக்கும்போதே, பீக்கில் இருக்கும்போதே உள்ளார விட்டுட்டு வராரு. அவரும் பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு பெரிய டென்ட்டை கிரியேட் பண்ணி ஆகணுங்கிற கம்பல்ஷன். அப்போ இந்த 4 பேர்த்துக்குமே யாருமே இந்த தேர்தலை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு விளையாடுற அளவுக்கு எந்த கட்சியுமே கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு கட்சினாச்சுக்கு தனியாக நின்று இந்த 2026 தேர்தலை சமாளிக்கிற அளவுக்கு, வெற்றி பெற அளவுக்கு தகுதி இருக்கா? எந்த கட்சிக்கும் அந்த தகுதி கிடையாது. 75 ஆண்டு கால கட்சி திமுகவுக்கும் கிடையாது. இப்போ வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தாவேக்காக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது தனியாக நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு நிலை இல்லை. அப்போது இந்த தேர்தல் 2026 தேர்தல் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான காலகட்டமான தேர்தலாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஆர்வமாக நான் இந்த தேர்தலை கவனிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இந்த பிரதான 4 கட்சிகளை விட்டுட்டு இந்த கூட்டணி கட்சிகளுக்குமே அவங்களுக்கு அவங்கவுங்க கட்சியை வளர்த்துறதுக்கு இந்த 2026 தேர்தல் அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருக்குது. அப்போ தமிழ்நாடு அரசியலில் இந்த 2026 தேர்தல் ஒவ்வொரு கட்சிக்கும், அது புதிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பழமையான கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த 2026 அதிமுக்கியமான தேர்தலாக அமைஞ்சிருக்குதுங்கிறது தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறனால அவங்களுடைய அந்த அரசியல் கணக்குகளை இப்போலேருந்தே துவங்கியிருக்காங்க. இப்போ மக்களை போய் சந்திக்கும் போது வீட்டுக்கு கிட்டத்தட்ட எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. பூத் வாரியாக 30% மக்களை கண்டிப்பாக சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் திமுக சார்பாக என்னென்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸு, எத்தனை பேருக்கு வாக்களிக்கிறதுக்கான அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறத தொடங்கி ஓடிபி மூலமாக உறுப்பினர் சேர்க்கிறதுக்கான அந்த பணியையும் திமுக சேர்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணும் விதமாக உரிமை தொகை யார் யாருக்கு வரல, திட்டங்கள், நம்மளுடைய திட்டங்கள் யாருக்காவது வராமல் இருக்கா, அவங்களையும் நம்ம புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு நம்ம பணிகளை பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு வியூகத்தை திமுக சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி மக்களை தான் சந்திக்க போகிறார். அப்போ கம்பேரிட்டிவ்லி திமுகவுக்கு கொஞ்சம் நல்லா ஹோல்டு இருக்கிற மாதிரி இருக்கேன். பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும் திமுகவுக்கு ஹோல்டு இருக்கிற மாதிரி. இப்போ இன்றைக்கி இதே நீங்கள் சொல்கிற இந்த 1000 ரூபா திட்டம், அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்னன்னு சொல்லியிருந்தாங்க? தகுதியான மகளிருக்கு 1000 ரூபானா சொல்லியிருந்தாங்க. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னாங்க. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன, தகுதியான மகளிருக்குன்னு கொண்டாந்து நிறுத்துறாங்க. அதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள், முட்டி மோதி அப்படி இப்படின்னு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷன் எதுக்காக? தேர்தலுக்காக. அப்போ இந்த பெண்களுக்கு மாசமான 1000 ரூபாய்ன்னு கொடுக்கக்கூடிய திட்டமே தேர்தலை சார்ந்து தான் அந்த திட்டங்கிறதே உங்களுக்கு புலப்படுதா இல்லையா இப்போனாச்சுக்கு? அப்போ இவங்களுக்கு தேர்தல் சமயத்தில் போய் காசை கொடுத்தா தானே பிரச்சனை. நம்ம மாதம் ஒரு 1000 ரூபாயை கொடுப்போம், மாதத்துக்கு 12,000 ரூபா ஆச்சுல்ல. அப்போ இவங்களுடைய எண்ணம்லாம் என்னென்னா, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு, நமக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபா கிடைக்குது, பெண்கள் ஓட்டு பூரா நமக்கு தான் வந்துருங்கிற இவங்களுடைய கனவு. இதே பாட்டி அம்மா கேட்டுச்சா இல்லையா? மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த 1000 ரூபாயை வச்சுட்டு என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டுச்சா இல்லையா? அந்த அளவுக்கு தான் இந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குது. அப்போது இதே நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் என்ன சொன்னீங்க? அதே மகளிருக்கு நாங்கள் வந்தோம்னா அரசாங்க வேலை வாய்ப்பில் 40% உள்ளொதுக்கீடு கொடுப்போன்னு சொன்னீங்கல்ல மகளிருக்கு. அதை கொடுத்தீங்களா? அதில் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றம் இல்லையா மகளிர்களுக்கு? அப்போ அதே மாதிரி பஸ்ஸுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி காமிச்சிங்களா இல்லையா? அசிங்கப்படுத்துனீங்களா இல்லையா மகளிருக்கு? அப்போ மகளிர் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? அதுக்கு மேலே இன்னைக்கு ஒரு விஜய் ஒரு ஃபேக்டர் உள்ளார வருதுல்ல. விஜயனுடைய ஓட் பேங்க் நான் பார்க்குறது ஒரு 4 செக்மெண்ட் ஆஃப் ஓட் பேங்க் பார்க்குறேன் சங்கர். ஒன்று யூத், ரெண்டாவது மகளிர்,
மூணாவது வந்து மைனாரிட்டி, நாலாவது எஸ்சி எஸ்டி. அப்போ இந்த விஜய்க்கு வந்து மகளிரினுடைய ரசிகர்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது? அது வந்து வெறும் அந்த இளவயது ரசிகைகள் மட்டும் இல்லை, அது யூத் கேட்டகரியில் போயிடுது. சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அம்மாக்களோ இல்லை வந்து அக்கா தங்கைங்களோ இல்லை வந்து நம்மளுடைய உறவினர்களோ பார்க்கும்போது அவங்க வந்து அதிகமாக யாருக்கு ரசிகர்களாக இருக்காங்கன்னு பார்த்தா விஜய்க்கு தான் இருக்காங்க இன்னைக்கு தேதியில். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மகளிரினுடைய வாக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இவங்க வந்து கனவு கண்டுட்டு இருக்க வேண்டியதான், பெண்கள் புறம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. ரைட். அடுத்தது, இன்னைக்கு திமுக இவ்வளோ நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்தது புறம் எங்களுக்கு கட்டமை வலிமை மிக்க கட்சி, வலிமை மிக்க கட்சின்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்கேயாவது திமுகவுக்கு அவங்களுடைய கூட்டத்துக்கு காசு கொடுக்காம ஆள் வராங்களா? கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாநாட்டில் சேர் இருக்குதா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மீட்டிங் முடிஞ்சவொடனே எல்லாரும் சேரை தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் நீங்கள் மீட்டிங்கை. ஒரு உண்மையான ஒரு கட்சி தொண்டன் கட்சியினுடைய கொள்கை ஈடுபாடு சார்ந்து வரவனாக இருந்தால் சேரை தூக்கணுங்கிற என்ன வருமா அவனுக்கு? ஆதி காலத்திலிருந்து நம்ம திமுகவுக்கு அவங்களுடைய கட்சி மீட்டிங், ஏன்னா அந்த காலத்தில் இருந்த தொண்டர்கள் எல்லாம், திமுக தொண்டர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு பல பேர்த்த நான் நேரிலே பார்த்துருக்கேன். அவங்களுடைய சொத்து பத்தை விற்று கட்சிக்காக செலவு பண்ணி குடும்பத்தில் வந்து நடுத்தருவில் விட்ட ஆளுங்க தான் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு கொள்கை பிடிப்போடு இருப்பாங்க திமுகவில் இருந்தவங்க. இன்னைக்கு அப்படியா இருக்காங்க? அவங்களுக்கே வந்து காசை கொடுத்தீங்கன்னா தான் மீட்டிங்கு வர அளவுக்கு ஆகிப்போச்சு. திமுக கட்சிக்காரங்களுக்கே தேர்தல் நேரத்தில் காசை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கே ஓட்டு போடுவாங்கங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நீங்கள் போய் புதுசாக வந்து ஓரணியில் திறவோம்னு நீங்கள் கட்சிக்கு ஆள் சேர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். 2 கோடி தொண்டர்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்கே 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க? அப்போ இந்த இளைஞர்கள், அப்போ நாங்கள் போய் இளைஞர்களை பூரா நாங்கள் போய் மெம்பர்ஷிப் சேர்த்துறோன்னா உடனே சேர்ந்துருவாங்களா அவங்க? இளைஞர்களுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 லட்சம் அரசு பணியிடங்கள் காலி இருக்குது, அதை பூரா நாங்கள் வந்து நிரப்புவோன்னு சொன்னாங்க. இளைஞர்கள் பூரா எவ்வளோ கனவு கண்டுட்டு இருந்திருப்பான். நமக்கு அரசாங்க வேலை கிடைக்க போதுரா, நம்ம பதிஞ்சு வச்சிருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கிறோம், 3 லட்சம் போஸ்டிங் கொடுக்க போகிறாங்கடான்ட்டு. அது இல்லாமல் 2 லட்சம் தனியாக உண்டு பண்ணுறேன்னாங்க. மொத்தம் 5.5 லட்சம் அரசு வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தீங்க. செஞ்சீங்களா? இளைஞர் எப்படி உங்களை நம்புவான்? அதை விடுங்க. தனியார் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய லோக்கல் மக்களுக்கு 75% வேலை வாய்ப்புக்கு அளிக்கப்படும்னு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி. இதையும் நம்பி எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்பி ஏமாந்தான்ல. அதே மாதிரி வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு அவங்களுடைய வாக்குறுதி. கேட்டகரிக்கலாக சொல்கிறாங்க 2025-26 இந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ளார 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவோம், முடிச்சிருப்போம் 50 லட்சம் பேர்த்துக்கு. நாங்கள் யாருக்கு கொடுத்தீங்க சார்? எங்கே இருக்குது அந்த வேலை வாய்ப்புலாம்? அப்போ இதெல்லாம் இளைஞர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் தானே. நீங்கள் இத்தனை பட்டியலிடுறேன்ல நான். அப்போ அந்த இளைஞன் இதை பூரா மறந்துடுவானா? இவங்களுடைய பொய்யான வாக்குறுதினால வஞ்சிக்கப்பட்ட இளைஞர்கள்லாம் இதை பார்க்க மாட்டாங்களா? இவங்க ஓரணியில் திரள்வோம் வாங்க அப்படின்னாக்கா உடனே அவங்க கையெழுத்து போட்டு உட்காந்துருவாங்களா? என்ன இது இதாக இருக்கு? சொன்னதை செய்யலை, மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க உணர்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எடப்பாடியினுடைய சுற்றுப்பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா அவர் கோயம்புத்தூர்லேருந்து தான் அவருடைய அந்த சுற்றுப்பயணத்தையே துவங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் அங்கெல்லாம் தான் வந்து அவருடைய அந்த சுற்றுப்பயணம் இருக்க போகுது. எடப்பாடிக்கு இது எவ்வளோ முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து 2021 அவர் வந்து தோல்வி அடைஞ்சது வந்து மாபெரும் தோல்வின்னு எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பார்வையில் அது மாபெரும் தோல்விலாம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. இன்னைக்கு 4 வருஷம் திமுகவுக்கு எவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு? 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அண்ணா திமுகவுக்கு இருந்துச்சு. அது இல்லாமல் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம், ஜல்லிக்கட்டு போராட்டம், நித்தம் போராட்டம் அந்த நேரத்தில். ஏன்னா இன்னைக்கு திமுக வந்து அடக்குமுறை பண்ணுற மாதிரி அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் வந்து போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லையா சங்கர்? தினந்தோறும் எந்திரிச்ச உடனே மாப்பிள்ளை சினிமாவுக்கு போகலாம் மாட்டாங்கிற மாதிரி மாப்பிள்ளை எந்த போராட்டத்துக்கிட்ட போகலாங்கிற அளவுக்கு தமிழ்நாடு இருந்துச்சு. அத்தனைக்கும் அவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ போராட்டம், அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் 66 சீட்டு ஜெயிச்சாங்க. கூட்டணியாக 75 சீட்டு ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே கூட வெறும் 4 சீட்டு ஜெயிச்ச வரலாறு இருக்குது, 61 சீட்டு ஜெயிச்ச வரலாறு இருக்குது. அப்போ பர்சன்டேஜ் வைஸும் சரி சீட்டு வைஸும் பார்க்கும்போது இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் எடப்பாடி ஒன்றும் மாபெரும் தலைவர் கிடையாது. அப்போ அவர் வந்து டார்க் ஹார்ஸ் மாதிரி 11th ஹவரில் தான் அவர் உள்ளார வராரு, சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. அந்த 4 வருஷத்தில் உட்கட்சி விவகாரமே அவருக்கு 1.5 வருஷம் பஞ்சாயத்துக்கே ஓடி போயிருது. அவர் எஃபெக்டிவாக ஆண்டது வந்து பார்த்தீங்கன்னா 2.5-3 வருஷம் தான். அதில் அவர் கொடுத்த ஒரு ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 66 சீட்டு. அந்த பர்சன்டேஜுங்கிறது வந்து வெரி வெரி டீசென்ட் ஃபைட் பை ஏடிஎம்கே. இவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து அது வந்து ரொம்ப மோசமானது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திமுக 44 சீட்டு கூடுதலாக வாங்குது 2016 விட 2021. அதில் 43 சீட்டு அந்த வாக்கு வித்தியாசம், மொத்த வாக்கு வித்தியாசம் 1,98,386 வாக்கு தான்.
அப்போ வெறும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே 43 சீட்டை வந்து அதிமுக கூட்டணி பறி கொடுத்துச்சு. அப்போ இது என்ன மாபெரும் தோல்வி அதிமுகவுக்கு, இல்லை திமுகவுக்கு தான் மாபெரும் வெற்றியா? 2024 எடுத்துங்க. 24ல் திமுக 23 தொகுதி நிற்குது, 19ல் 22 தொகுதி தான் நிற்கிறாங்க. அப்போ 1,27,00,000 வாக்கு எடுத்தாங்க. 24ல் ஒரு சீட்டு கூட நின்று 1,17,00,000 வாக்கு தான். அப்போ ஒரு சீட்டு கூட நின்று 10 லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குறாங்க. நீங்கள் பெர்முடேஷன் காம்படிஷன் போட்டிங்கன்னா 11 to 12% வாக்குக்கு திமுகவுக்கு காணா போச்சு 21லேருந்து 24. அப்போ திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுடைய வாக்கு வங்கி சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இப்போ வந்து டாப் கியரில் எடப்பாடி போக வேண்டியது அவருடைய கட்டாயம். அப்போ அவர் வந்து ஃபுல் த்ராட்டிலில் போகணும். அடுத்தது நீங்கள் இந்த டெல்டா ரீஜனை பற்றி பேசுனீங்க இல்லையா? அதாவது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது வந்து எடப்பாடி அவர்கள். ஆனால் அவருக்கு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த சர்வேகள்லாம் பார்க்கும்போது ஈவன் சென்னையில் கூட அவங்களுக்கு வந்து பல தொகுதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற ரிப்போர்ட் வருது. ஆனால் இன்றைக்கும் அவங்க வீக்காக இருக்கிற ஏரியா வந்து டெல்டா ஏரியா. இப்போ இன்றைக்கி திருச்சிராப்பள்ளியோ தஞ்சாவூர் மாவட்டங்களையோ அவங்களுக்கு சீட்டே கிடையாது. ஓஎஸ் மணியன் மட்டும்தான், ஓஎஸ் மணியன் காமராஜன் நினைக்கிறேன் 2 பேர் தான் வந்து. அப்போ இந்த திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த ஏரியாவை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறோம். ஏன்னா அதை வந்து நீங்கள் நிராகரிச்சுட்டு போக முடியாது அந்த மண்டலத்தை. இன்றைக்கி விவசாயிகளும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க. விவசாயிகளுக்கும் திமுக என்ன சொல்லிச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அரிசியை வந்து 2000லேருந்து 2500 கொடுப்போம்னாங்க. கொடுக்காமே இருந்தாங்க. இவர் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் வந்து அவர் போராட்டம் நடத்தி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது ஜீவோ வந்துருச்சா இல்லையான்னு கூட தெரியல. கரும்புக்கு குவிண்டாலுக்கு 4000 ரூபா கொடுப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த 4000 ரூபாயை தொடலை. அதே மாதிரி எந்த விதமான விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் மட்டும் தனியாக பயிர் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அது மொத்தமாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க போகிறோம் அதே பயிரை பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் திமுகவினுடைய வாக்குறுதியில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, சாதாரண ஒரு விவசாயி வந்து பாதிக்கப்பட்டிருந்தா கூட அதுக்கு உண்டான இன்சூரன்ஸை வந்து நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏமாற்றம் பட்டிருக்கீங்க. அதையும் வந்து வாக்குறுதி நிறைவேற்றலை. மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்போன்னு வாக்குறுதி திமுகவுது. எத்தனை லட்சம் வீடு இது வரைக்கும் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அப்போ இது எல்லாமே அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க. நான் சொல்கிறது பூராமே ஒவ்வொரு பகுதி மக்களும் ஒவ்வொரு செக்டர் மக்களும், மாணவர்களாகட்டும், மாணவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நீட்டு வராதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை, நாங்கள் வந்தால் நீட்டுக்கு 10% சேர்த்து கொடுப்போன்னு ஒரு அறிக்கை. பக்கத்தில் 160வது அறிக்கை நீட்டை பேன் பண்ணிடுவோன்னு. சரி, நீட்டை பேன் பண்ணுற வல்லமை இருந்தால் 332வது வாக்குறுதி எதுக்கு நாங்கள் வந்தால் 10% உயர்த்தி கொடுப்போன்னு ஒரு வாக்குறுதி? மாணவர்களுக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு 11வது 12வது படிக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் வந்து டேப்லெட் கொடுப்போன்னு வாக்குறுதி. நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இந்த பட்ஜெட்டில் தான் வந்து காலேஜில் படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் கொடுக்க போகிறோன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அதுவும் இந்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு வெஹிக்கிள் நீங்கள் கொடுப்பேன்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. எங்கேயாவது இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் எந்த செக்டர் எடுங்க, மாணவர்களை எடுங்க, விவசாயிகளை எடுங்க, மகளிரை எடுங்க, அரசாங்க ஊழியர்கள் எடுங்க. இன்னும் அரசாங்க ஊழியர்கிட்ட போனீங்கன்னா இதை விட ஒரு பெரிய கூத்து. நாங்கள் வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுப்போம். நாங்கள் கொடுத்தாங்களா? இன்றைக்கி வரைக்கும் இல்லை. இப்போ கமிஷனை போட்டு எப்பயும் போல் அவங்க இது பண்ணோன்னா ஒரு கமிஷனை போட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கமிஷனில் கிடக்குது. அதே மாதிரி வந்து 10 வருஷத்துக்கு மேலே கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்கள பர்மனன்ட் பண்ணுவோம். நாங்கள் இதில் கூத்து என்னென்னா, இந்த 4 வருஷத்தில் ஒரு 70,000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. அதில் 40,000 பேர் தான் பர்மனன்ட் எம்ப்ளாயி, மீதி 30,000 சொச்சம் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. திமுகனாவே வார்த்தை நாங்கள் எந்த கட்சின்னு சொல்லுவாங்க? சமூக நீதிக்கான கட்சின்பாங்க. இந்த சமூக நீதியை குழுதோண்டி புதைக்கிறது இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி சிஸ்டம். அதில் நீங்கள் எந்த ரிசர்வேஷனையும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. அப்போ இதுக்கு தான் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ அந்த 10 லட்சம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை நீங்கள் பர்மனன்ட் பண்ணுவீங்களா? அதை பண்ணீங்களா? 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் வாங்குறவங்களுக்கு 10% ஏற்றி கொடுத்தீங்களா? அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி மக்களும் நீங்கள் சொல்லிட்டே போகலாம். எந்த அளவுக்கு வந்து அவங்க சொல்லணும், இவங்க வந்து அவங்கள நம்ப வச்சு அவங்கள வந்து ஏமாற்றிருக்காங்கங்கிறது. அப்போ எடப்பாடி அவர்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம். எதெல்லாம் திமுக வந்து சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கினாங்க, அடுத்தது நாங்கள் வந்தால் என்னென்னலாம் செய்வோம். மக்கள் இப்போ இருக்கக்கூடிய சிரமத்துக்கு அதே மாதிரி இன்றைக்கி எவ்வளோ பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது. இன்றைக்கி மகளிருக்கு எதிரான வன்கொடுமைகள் எத்தனை நடந்துக்கிட்டு இருக்குது, லாக்அப் டெத் எத்தனை நடக்குது. 2021லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 21 என்கவுண்டர் நடந்திருக்குது. இது ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வலிக்கு விழுந்து கைகாலில் உடைச்சவன் 304 பேர். பெண்களுக்கு சிறுமிகளுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்குதா இன்னைக்கு நாட்டில்? அப்போ இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பூரா இருக்கு. இதை எடுத்து பேசணும், நிறைய இருக்கு அப்படின்னு எடுத்து பேசணும். எடுத்து பேசுறாரா அப்படிங்கிறது அவருடைய அந்த திறமையில இருக்கு. எடுத்து பேசுவார்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல அவர் தொடங்குறதுனால செங்கோட்டையன்
அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாரா, சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர் அந்த கொங்கு வட்டாரத்தில் செங்கோட்டையனுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஈரோடு பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அது நீண்ட காலமாக அவர் வந்து அந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இப்போ செங்கோட்டையன் அங்கே பங்கேற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஏன் பங்கேற்க மாட்டாருன்னு தெரியல. கட்டாயம் பங்கேற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் அயன் அவுட் பண்ணிட்டதாக தான் தெரியுது. எந்த இடத்துலையுமே அவருடைய பிரச்சனைகள் வந்து இப்போ சமீபமாக எந்த இடத்துலையுமே இல்லை. முதல்ல இருந்த அளவுக்கு ஒரு 2-3 தடவைலாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. டெல்லிக்கெல்லாம் கூப்பிட்டு பேசப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையனுடைய பேச்சு எதுவுமே கிடையாது. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுடைய கை பெருசாக ஓங்கி கிடையாது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பொறுத்த அவருடைய கை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த காலத்திலிருந்தே ஜெயலலிதா இருக்கும்போதே இந்த மாதிரி கேம்பெயின் போகிறதுக்கு, டூர் ப்ரோக்ராமுக்கெலாம் வந்து வழிவகுத்து கொடுத்து திட்டங்கள் செஞ்சு கொடுக்கறது பூரா செங்கோட்டையன் அவர்கள் தான். அவருக்கு அந்த இதில் வந்து ரொம்ப பலம் வாய்ந்தவராக கருதப்படுறாரு. அவருடைய ஹெல்ப்பையும் வந்து இபிஎஸ் அவர் வந்து எடுத்துக்குவாருன்னு தான் பார்க்குறேன். அந்த இடத்துல இனிமேலும் வந்து அவங்களுக்குள்ளார எந்த முட்டல் மோதலும் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனையாக முடியுமே ஒழிய எதிர்க்கட்சிக்கு அது சாதகமாக போயிடும். அது எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி இபிஎஸ்க்கு ஆகட்டும், செங்கோட்டையனுக்கு ஆகட்டும், அதிமுகங்கிற ஒரு கட்சி இருந்து அது ஜெயிச்சு வந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் எதிர்காலம். அப்போ அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து சேதாரம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். அதனால் கட்டாயமாக செங்கோட்டையன் வந்து இபிஎஸ்க்கு உண்டான முழு ஆதரவையும் கொடுப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன். அதான், ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் இபிஎஸ்னுடைய சுற்றுப்பயணம். இது எப்படி மக்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் ஆக போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லாம் தெரிய வரும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி சங்கர். Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. பிடெக், சிஎஸ்சி, ஏஐஎன்எம்எல், ஏஐஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி அண்ட் இசிஇ. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.